ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் பேய் படம் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது காமெடி தான். அதாவது பேய் வருது அப்படின்னு பயப்படுங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சிரிங்கடா அப்படிங்கிற அளவுக்கு மாற்றி தமிழ் சினிமா போயிருக்கு. அந்த மாதிரியான மாற்றத்தை உடைச்சி சீட்லேயே கட்டி போடுற அளவுக்கு வந்திருக்க படம் தான் டார்க். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. கதை ரொம்ப சிம்பிள். ஒரு பழைய வீடு, அந்த வீட்டில் நடக்கிற மர்மமான மரணங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுமே அந்த வீட்டுக்கு குடி வர்ற நம்மளோட ஹீரோ அஜய் கார்த்திக். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் நடக்க போற அடுத்தடுத்த திருப்பங்கள், அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுல அஜய் கார்த்திக் மற்றும் அந்த வீட்டோட உரிமையாளராக இருக்கிற கே பாக்யராஜ் சார் 2 பேருமே இறந்துடுறாங்க. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வர்ற நட்டி அவரும் எப்படி இந்த மர்மங்கள் நடக்குது, அதாவது என்னென்ன மாதிரியான அமானுஷ்யங்கள் நடக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதை ரொம்ப த்ரில்லிங்கா எடுத்துட்டு போனதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். நடிப்புன்னு பார்த்தா அஜய் கார்த்திக் அவர் அந்த பயத்தை அருமையா வெளிப்படுத்தியிருக்காரு நடிப்பு மூலமா. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நடராஜ் அவரு நட்டி சொல்லணும் அப்படின்னா அவரோட அனுபவ நடிப்பு இங்க எல்லா இன்வெஸ்டிகேஷன் பார்ட் எல்லாருமே வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி கே பாக்யராஜ் சார் அவரோட நடிப்பு அனுபவம் தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலம் தான் சொல்லணும். அதே மாதிரி இயக்குனர் கல்யாண் கே ஜெகன் அவர் சாதாரண ஒரு பேய் கதையை எடுத்து சைக்காலஜிக்கல் த்ரில்லரா மாத்தி இந்த படத்தை பிரசன்ட் பண்ணது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி இந்த படத்துல தேவையில்லாத காமெடியோ தேவையில்லாம சத்தமோ இல்லாம அருமையா கொடுத்துருக்காங்க. படம் முடிகிற வரைக்குமே ஒரு பதற்றத்திலேயே வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளரான ரவி சக்தி இருட்டை வச்சு விளையாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இருட்டு எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷனை அவர் கேமரால காட்டி வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட மியூசிக் இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ். மனு ரமேஷ் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பயங்கர சத்தம்லாம் கொடுக்காம மௌனத்தை வச்சு இந்த படத்தை மிரட்டி எடுத்திருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்னு கூட சொல்லலாம். சில இடங்கள்ல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்கள் இருந்தாலும் இந்த படம் இந்த படத்தோட ஓட்டத்தை எந்த வகையிலுமே பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் இந்த வீக்கெண்ட்ல த்ரில்லரா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் அனுமதி. தேங்க்யூ.